ஒரு தலைவராக மாறணும் உங்களுக்கு தேவை. ராஜன் வீரமர் எழுதிய பொக்கிஷமான புத்தகம் தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி. இப்பவே ஆர்டர் பண்ணுங்க. 2 நாள் சிறப்பு பயிற்சியிலையும் கலந்துக்கங்க. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் பவர்டு பை ராஜன் வீரமர் எழுதிய தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி. ஆசிரியர்கள் கைது. கடந்த 3 நாட்களாக ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். 2009 ஜூன் 1க்கு பிறகு சேர்ந்த ஆசிரியர்களுக்கு பழைய ஆசிரியர்களுக்கு கொடுக்கிற ஊதியத்திலிருந்து மிகவும் குறைத்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களைப் போலவே எங்களுக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டும் என்று கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்பதாகவே திமுக தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இதை குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகும் அதை நிறைவேற்றவில்லை. எங்களுக்கான உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற ஆசிரியர்களை தொடர்ந்து கைது செய்து கொண்டே இருக்கிறார்கள். இப்படி சம வேலைக்கு சம ஊதியம் கேட்பது தவறா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அதை குறித்து தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி வாதிக்க இருக்கிறது. ஆசிரியர்கள் கைது. சம ஊதியம் கேட்பது சம உரிமைக்கு எதிரானதா என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் திரு கு நவீன்குமார், இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கம். வணக்கம் சார். மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ஜெயக்கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். சார் நவீன்குமார் சார், உங்களோட கோரிக்கைகள் என்னென்ன மாதிரியான போராட்டங்களை முன்னெடுத்திருக்கீங்க, அரசு இதுல என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற முதல் கட்ட உங்களோட கருத்து சார். ஓகே சார். நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் வணக்கம். இப்ப சார் சொன்ன மாதிரி கோரிக்கைகள் அப்படிங்கிற பன்மையே கிடையாது சார். எங்களது ஒரே ஒரு கோரிக்கை, ஒற்றை கோரிக்கை. அதாவது இடைநிலை ஆசிரியர்கள் 31/5/2009 முன்னர் நியமனம் செய்யப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஒரு அடிப்படை ஊதியமும், 1/6/2009 பிறகு நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஒரு அடிப்படை ஊதியமும் கொடுக்கப்பட்டதுதான். அதாவது 6வது ஊதிய குழுவுல இதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 6வது ஊதிய குழு அமல்படுத்தும் பொழுது இந்த முரண்பாடு வந்தது. இதுல இருந்து நாங்க 2014 இருந்து இந்த ஊதிய முரண்பாடை கண்டுபிடிச்சு 2014, 2016, 2017, 2018 2 முறை நாங்க 2018 மட்டுமே 2 முறை நாங்க கடுமையான உண்ணாவிரதமும் உயிர்நீர் அருந்தாத உண்ணாவிரத போராட்டமும் நாங்க கடைபிடிச்சோம். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தின் அப்போதைய எதிர்கட்சி தலைவராக இருந்த தற்போதைய முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் நேரடியாக எங்க களத்துக்கு வந்து 2 முறையும் நேரடியாக களத்துக்கு வந்து உங்களுக்கு நான் கழக ஆட்சி அமைந்தவுடன் இந்த கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. அதனால நிச்சயமா என்ன பண்ணோம், இந்த கோரிக்கை வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவோட நாங்க கொடுத்தோம். அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா 505 தேர்தல் அறிக்கையில தேர்தல் அறிக்கை எண் 311 அதுல அடிப்படை ஊதியம் 8000க்கு நியமனம் செய்யப்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள், அதாவது 5200 அடிப்படை ஊதியம், அகவிலைப்படி 2800 அதுல நியமனம் செய்யப்பட்ட 20000 இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என்று திமுக தேர்தல் அறிக்கை எண் 311 தெளிவாக கூறியிருந்தார்கள். ஆட்சி அமைந்ததும் ஒரு 3 மாதத்தில் நிறைவேற்றி விடுவார்கள், 6 மாதத்தில் நிறைவேற்றி விடுவார்கள் என்று காத்திருந்தோம். அதன் பிறகு 4.5 ஆண்டுகள் முடிந்து கிட்டத்தட்ட ஆட்சியே இன்னும் 60 நாட்களில் முடிய போகும் தருணத்திலும் இந்த கோரிக்கையை நிறைவேற்றவில்லை. அதனால் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். செப்டம்பர் 2023 மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை எடுத்தோம். அன்றுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு எங்கள் மீது முதன் முறையாக வன்மையான அடக்குமுறையை கையாண்டது. அது இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இது சார்பாக அரசாணை எண் 25 என்ற 3 நபர் குழு அறிக்கையை 1/1/2023 அன்று டிசம்பர் 2022 போராடினதுனால தமிழக முதலமைச்சர் அவர்கள் 3 நபர் குழுவை அன்னைக்கு அமைச்சாங்க. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 5 நாள் வந்துச்சுன்னா சரியா 3 வருஷம் ஆயிடுச்சு. அந்த அறிக்கை 3 மாதத்துல
அரசுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அழுத்தத்துலதான் போடப்பட்டது. ஆனால் 3 வருஷ காலம் ஆகியும் இன்று வரை அதற்கான ஒரு தீர்வு எட்டப்படவில்லை. இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருக்கிறோம். இது இன்றல்ல நேற்றல்ல, 16 ஆண்டு கால பிரச்சனை. இது அனைவருக்கும் இதில் புரிதல் என்ன இருக்க வேண்டும் என்றால், இந்திய அரசியல் அமைப்பில் இந்திய அரசு துறையில் ஒரு நிலையில் அடிப்படை நியமனத்தில் செய்யப்படும் எந்த ஒரு அரசு பிரிவினராக இருந்தாலும் ஓராண்டுக்கும் அடுத்த ஆண்டுக்கும் இடையில் ஒரே ஒரு ஆண்டு ஊதிய உயர்வு தான் இருக்க வேண்டும். ஆனால் இந்த 2009 நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு 31/5/2009 ஒரு ஊதியமும், அதாவது 8370 என்றும், அதன் பிறகு 1/6/2009 பிறகு நியமனம் செய்யப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு 5200 என்ற ஒரு குறைவான அடிப்படை ஊதியம் அன்றே 3170 ரூபாய் அடிப்படை ஊதியத்தில் குறைந்து இன்று கிட்டத்தட்ட 16,000 ரூபாய் எங்களுக்கு மாத சம்பளத்தில் இழப்பு ஏற்படுகிறது. அன்று முதல் தொடர்ந்து போராடி கொண்டேதான் இருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் அதிமுக ஆட்சியில் போராடும் பொழுது என்ன சொன்னார்கள் என்றால், திமுக ஆட்சியில் ஏற்பட்ட பிழை அவர்கள் வரும்பொழுது கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் கழக ஆட்சி அமைந்ததும் எங்களுக்கு இந்த கோரிக்கையை செய்து கொடுப்பேன் என்று சொன்ன இந்த அரசாங்கமும் இதுவரை எங்களுக்கு எந்த விதமான பதிலும் சொல்லாமல் காலம் தாழ்த்தி வருகிறது. இதனால் தீவிரமான போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறோம். இன்று 2வது நாள் போராட்டத்தில் மிக கடுமையான ஆசிரியர் விரோத போக்கை எங்களது ஆசிரியர்கள் மீது காவல்துறையினர் கடுமையாக நடந்து கொண்டார்கள். எங்களது மாநில பொதுச் செயலாளர் திரு ராபர்ட் சார் அவர்களை இன்று குண்டுக்கட்டாக கைது செய்து தரத்தரவென இழுத்து அவரை அரை நிர்வாணமாக்கி செய்த செயல் ஆசிரியர்கள் மத்தியில், அனைத்து ஆசிரியர் சமுதாய எங்கள் அனைவரின் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை பதிவு செய்கிறோம். இது மனிதத்தன்மையற்ற செயல். அவரை அரை நிர்மாணமாக்கி தகாத வார்த்தைகள் எல்லாம் பேசி, தயவு செய்து இது போல எங்கள் மீது அடக்குமுறையை ஏக வேண்டாம். எங்களுடைய போராட்டத்தை ஒடுக்குவது எப்படி என்பதை நிறுத்திவிட்டு இந்த அரசாங்கம் எங்களது மாநில பொதுச் செயலாளர் அவர்களை அழைத்து பேசி அவர்கள் சொன்னதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 505 தேர்தல் அறிக்கை கொடுத்திருந்தாங்க. அவங்க சொல்லும் பொழுதே ஓகே சார். ஜெகதீஸ்வரன் சார், திமுக அரசு என்பது தொடர்ந்து எப்பொழுதுமே ஆசிரியர்கள் மீது ஒரு சாஃப்ட் கார்னரோட தான் இருப்பாங்க, அவர்கள் மீது அக்கறையோடு இருப்பாங்க. ஆனால் இந்த அரசு வந்த பிறகு அவர்கள் மீது இப்படியான தொடர் கைதுகளும் செய்து கொண்டே இருக்கிறாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் உட்கார வச்சு சென்னையே சுற்றி சுற்றி வந்திருக்காங்க. இது மாதிரியான விஷயங்கள் ஏன் திமுக அரசு இப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க? அவர்களோட அந்த ஆசிரியர்களை அணுகும் விதத்தில் மாற்றம் வந்திருக்கிறதா? ஏன் அந்த மாற்றம்? நீங்க உங்களுடைய துவக்கத்தில் சொல்லும் போது ஆசிரியர்கள் போராடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. நான் என்னுடைய பதில் என்னன்னா, ஆசிரியர்கள் மட்டுமா போராடுகிறார்கள்? செவிலியர்கள் போராடுறாங்க, தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, மருத்துவர்கள் போராடுறாங்க. எல்லாருமே, அதாவது செக்டார் வைஸா இருக்கிற எல்லாருமே போராடி கொண்டுதான் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஏன் போராடுறாங்கிறதுக்கு ஒரே பதில் மட்டும்தான், திமுக சொன்ன தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலைங்க. 4 வருஷம் வெயிட் பண்ணி பார்த்துட்டோம். பல்வேறு விதமான போராட்டங்களை நாங்களும் கையில் எடுத்தோம், கோரிக்கை வச்சோம், அறவழி போராட்டங்கள் எல்லாம் பண்ணோம். இன்னைக்கு வேற வழியே இல்லாம கடைசி கட்டமாக இப்பொழுதாவது செய்து கொடுப்பாங்களா இல்லையா, இந்த ஆட்சி முடியும் தருவாயில்லாத செய்வாங்களா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. எல்லா தரப்பிற்குமே திமுக நீங்க கடந்த 10 வருடத்தில், இன்னும் குறிப்பாக எடப்பாடி ஆட்சி காலத்தில் நடந்த எல்லா போராட்டங்களிலும் போய் இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போய் கலந்துக்கிட்டாங்க. கழக ஆட்சி அமைந்தவுடன் நாங்கள் செஞ்சு கொடுத்துறோம், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடங்களையும் போய் சொன்னாங்க. அது செவிலியர்கள் போராட்டமா இருக்கலாம், மருத்துவர்கள் போராட்டமாக இருக்கலாம், ஆசிரியர்கள் போராட்டமா இருக்கலாம், பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டமாக இருக்கலாம். எந்த இடத்துலதான் வாக்குறுதி கொடுக்கல. அதை வாய்மொழியா சொல்றதை மட்டும் தாண்டி இதற்காக தேர்தல் அறிக்கைக்காக சிறப்பாக குழு ஒன்று அமைத்து அந்த குழு போய் இந்த பிரதிநிதியிடம் சந்தித்து உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, ஓகே எல்லா நம்பர் போட்டுக்க, 311, 356, 384, 410, 412 எல்லா கோரிக்கையிலும் எழுதியாச்சு. சரிங்க, எழுதிட்டீங்க, இதெல்லாம் எப்ப செய்ய போறீங்க? எழுதிட்டு அதோட முடிஞ்சு போச்சுல்ல அப்படிங்கிற மாதிரிதான் எல்லா செக்டாருமே திமுக டீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் ரொம்ப ரொம்ப மோசம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி போராட்டம் வருகிறதா உடனே குழு ஒண்ணு போட்டுருங்கப்பா. குழுவை போட்டு அதற்கு இப்ப உதாரணத்துக்கு இந்த பிரச்சனையை பார்க்கலாமே, நிதித்துறை செயலாளர் தலைமையில ஒரு குழு, யாருக்கு அந்த குழுல இருப்பாங்க? பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் இருப்பார், பிரின்சிபல் செக்ரட்டரி இருப்பார், அப்புறம் தொடர்கல்வி இயக்குனர் இருப்பார். ரொம்ப கரெக்டா 2 பேரையும் செட் பண்ணிட்டீங்க. அடுத்து இவங்க என்ன பண்ணிருக்கணும்? இந்த பிரதிநிதிகள்கிட்ட போய் பேசணும், உங்களுக்கு என்னங்க பிரச்சனை. இன்னும் சொல்ல போனா அந்த குழுவே தேவையில்லாதது இல்ல, அவரே ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? 2009 நியமிக்கும் பொழுது மே 31 வரைக்கும் ஒரு சம்பளம், ஜூன் 1 இன்னொரு சம்பளம். அது அன்னைக்கு 3000 சட்டத்துல ஆரம்பிச்சது, இன்னைக்கு 16,000 ரூபாய்க்கு வித்தியாசப்படுது.
சரி, எங்களுக்கு வேலைகள்ல வித்தியாசம் இருக்கா, ஒரு இடைநிலை ஆசிரியருக்கும் இன்னொரு இடைநிலை ஆசிரியருக்குமான வேறுபாடுகள் வேலையில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லோருமே ஒரே மாதிரி தான் வேலை பார்க்கறாங்க. ஒரே மாதிரி வேலை பார்க்கறவங்களுக்கு ஒரு நாள் கேப்ல வந்ததுக்கு எதற்காக இப்படி நீங்க பாடுபடுத்துறீங்க அப்படிங்கறத உங்களோட நியாயமான கோரிக்கை. இதை முதல்ல ஒரு குழு போட்டு கண்டுபிடிக்கணுங்கிறதே ரொம்ப கேவலம் என்னை பொறுத்த வரைக்கும். அதற்கு பிறகு சரி குழு போட்டீங்க. குழு 2023 போடப்பட்டது. நீங்க பேசிட்டு இருக்க 2026 துவக்கத்தில் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 3 வருடத்தில் இந்த குழு என்ன செய்தது? எதுவுமே செய்யவில்லை. எதுவுமே செய்யாதானே குழுவே போட்டோம் அப்படிங்கிற மாதிரிதான் அவரோட பதிலாக இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக அவர்களுக்கு கொடுப்பதற்கு மனம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பெரிய தொகையெல்லாம் ஆகாது. நீங்க பகுதியார் ஆசிரியர்களை நிரந்தரமாக்குவதற்கு, இந்த இடைநிலை ஆசிரியர்களின் இந்த ஊதிய முரண்பாடை களைவது, செவிலியர்கள் நிரந்தர பணிக்கு கேட்டு போராடுறது, எல்லாவற்றிற்குமான தொகை என்பது சில கோடிகள் தான். ரொம்ப பெரிய தொகையெல்லாம் தேவையில்லை. பட்ஜெட்ல இதற்காக ஒதுக்கி வருடம் இதெல்லாம் செஞ்சிருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக ஊதியத்தை களைகிறோம், இன்னைக்கு 20,000 பேர் இருக்கீங்களா, நாங்க கொஞ்சம் கொஞ்சமா பண்றோம், அது பண்ணிருக்கலாம். இதெல்லாம் பண்ணக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் இருக்கின்றது. அது செய்வதற்கு அவர்களுக்கு மனமில்லை. ஏன்னா நிதிச்சுமைன்னு சொல்லுவாங்க. இந்த நிதிச்சுமை காரணத்தை சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க அப்படி தேர்தல் அறிக்கை எந்த அடிப்படையில் எழுதுனீங்க ஒரு கேள்வி எழும். நீங்க மகளிர் உரிமை தொகைக்கு நாங்க கொடுக்குறோம், நாங்க விடியல் பயணத்துக்கு கொடுக்குறோம், இதெல்லாம் நாங்க தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தோம். மக்களுக்கு நேரடியாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு சில முனைப்பு காட்டுறீங்க, என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்க சொன்ன வாக்குறுதியை நம்பித்தான் இவர்கள் வாக்களித்தார்கள். அந்த ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தானே வாக்களிக்கிறாங்க. அதற்கு நீங்கள் எப்பொழுது உண்மையாக இருப்பீர்கள் அப்படிங்கிற கேள்வியை தான் முன் வச்சிருக்காங்க. இந்த தருணத்திலாவது திமுக இந்த குழு அமைக்கிறோம், மறுபடியும் இந்த மாதிரி சால்ஜாப் வேலைகளை செய்யாமல் அவர்களுக்கு முறையான அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றி வைப்பதான் சரியாக இருக்கும். நன்றி சார். சார் ஜெயகண்ணன் சார், நம்ம சமூக நீதினு நம்ம நிறைய பேசுகிறாள். இங்கே ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்குது. அதை சரி பண்ணணும்னா சரி பண்ண வேண்டிய இடம் என்பது பள்ளிகள் தான். அங்கே சரி பண்ண வேண்டிய ஆசிரியர்களுக்கே நீங்கள் ஏற்றத்தாழ்வுகளை வைக்கிறீங்கன்னா சமூக நீதி பேசுகிறீங்க, சமநீதி பேச மாட்டீங்களா? இது உங்களுக்கு புரியாதா? இந்த நீங்கள் சொல்லக்கூடிய பிரச்சனை நீண்ட காலமாக இருந்தாலும் கூட அதனை அணுகக்கூடிய முறை, இப்போ தொடர்ச்சியாக போராடுகின்ற ஆசிரியர்களும் அந்த போராட்டத்தின் வாயிலாக ஒரு நன்மை கிடைக்க வேண்டும் என்பது தான் நம்முடைய கோரிக்கையும் கூட. ஒரு சில நாட்களுக்கு முன்பு நம்ம பழைய ஓய்வூதிய திட்டத்தின்படி சில ஒரு தகவல்களை நேர்காணலில் பேசிக்கொண்டோம். அதுவும் கூட மக்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் ஏன் வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான செய்தி. நீங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த 2009ஆம் ஆண்டு இடைநிலை ஆசிரியர்கள், அதாவது உங்களுக்கு செகண்டரி கிரேட் ஆசிரியர்கள், அவர்களுடைய இந்த பணி அமர்வு ஒரு நாள்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த ஒரு நாள் அப்படிங்கிற அந்த செய்தி ஏற்கனவே இதோடைய அந்த ஊதிய முரண்பாட்டை களைவதற்கான பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த குழுக்கள் மூலமாகவே இதை தீர்க்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி உண்டு. ஆனாலும் கூட தமிழ்நாடு ஏற்கனவே அவர் சொன்னாலும் சொல்லாட்டியும் பல்வேறு வகையில் நிதிச்சுமையை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதால் ஒவ்வொன்றையும் சரியான முறையில் கண்காணித்து அவர்களுடைய அந்த குறைகளையும் நிவர்த்தி செய்ய வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த பதிவு மூப்பு இடைநிலை ஆசிரியர்கள் என்பது இந்த 2016ஆம் ஆண்டு இதே பதிவு மூப்பின்படி உங்களுடைய ஆசிரியர்களை நியமனம் செய்யலாம் என்று சொன்னதுதான் திராவிட முன்னேற்றக் கழக அரசு. அது அனைவருக்கும் தெரியும். இந்த குறிப்பிட்ட இடைநிலை ஆசிரியர்களுடைய ஊதிய முரண்பாடு என்பது இன்றைக்கு ஒரு 3000லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 15-16,000 அந்த தொகை வந்திருக்கிறது. இவ்வளவு தொகை ஒரே பணிக்கு அப்படி, அதாவது அரசியலமைப்பு சட்டத்தின்படியும் கூட அந்த தொழிலாளர்களுடைய அமர்வு, ஆசிரியர்கள் அமர்வு, எந்த அலுவலர்களுடைய எல்லா அமர்விலுமே இது போன்ற ஒரு முரண்பாடுகள் இருக்கக்கூடாது என்பதுதான் உண்மை. அதை காட்டிலும் இவர்கள் நீண்ட காலமாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த செய்தியும் கூட நம்ம சில நேரங்களில் பதிவு செய்திருக்கிறோம். அரசியல் கடந்து இவர்களுடைய கோரிக்கை நியாயமானதாக இருக்கின்ற காரணத்தால் இது அரசு ஒரு முழு நேரம் நமக்கு தினமலர் உரைகள் நிகழ்ச்சியில் எத்தனையோ நம்முடைய கோரிக்கைகளை நம்முடைய நிகழ்ச்சியின் மூலம் அரசினுடைய கவனத்திற்கும் அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்களின் கவனத்திற்கும் கொண்டு சென்றிருக்கிறோம். அந்த வகையில் அவர்கள் தொடர்ச்சியாக இப்பொழுது கூட அவர்கள் சொல்லக்கூடியதை நான் பார்த்தேன். அந்த ஊடகங்களில் சொல்லக்கூடிய செய்தி, நாங்கள் பணிக்கு எந்த வகையிலும் இடையூறு இல்லாமல் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க. நாங்கள் விடுமுறையில் தான் போராடுறோம், மாணவர்களுக்கு எந்த வகையிலுமே இந்த மாதிரியான ஒரு நம்முடைய ஒரு அரசு பள்ளியில் படித்தோம். அரசு பள்ளியினுடைய ஆசிரியர்கள் அவர்கள் என்ன சூழலில் வருகிறார்கள் என்பது நமக்கு தெரியும். இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசை பொறுத்தவரை நீங்கள் சொன்னது போல் ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் பல்வேறு சலுகைகளை வாரி வழங்கிய அரசு. ஒப்பீட்டளவில் பார்க்கின்ற போது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசோடு பார்க்கின்ற போது ஒவ்வொரு முறை ஆட்சி இவிஎம்முக்கு பிறகு அது தேவையில்லை அப்படிங்கிற ஒரு புள்ளிக்கு வந்திருக்கிறார்களா திமுக அப்படின்னு அரசியல் விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் நீங்க பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அவர்கள் அரசியல் சார்ந்து செய்கின்ற சலுகைகளில் அவர்கள் எப்பொழுதுமே மக்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு அந்த துறையில் சார்ந்து இருக்கிறார்கள் என்பதால்
தொடர்ந்து அவர்களுடைய நலனில் அக்கறை பேணுகின்ற கட்சி தான். இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில் இவ்வளவு நாட்களாக தாமதமாவதன் காரணத்தை அந்த அரசு ஊழியர்கள் சங்கம், குறிப்பாக அவர்கள் அந்த பதிவு மூப்பு இடைநிலை ஆசிரியர்கள் சங்கம் அதை கலைந்து இந்த இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கூட விரைவாக செய்ய வேண்டிய சூழலில் தான் அவர்களும் இருக்காங்க. ஏன்னா தேர்தல் அறிவித்துவிட்டால் அதுக்கு பிறகு அதை அறிவிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும். இந்த நிலையில் அரசியல் கடக்காமல் நம்மளுடைய அனைவருடைய ஒரு ஒத்துழைப்போடு ஒரு கோரிக்கையை நிறைவேற்றும் வண்ணம் அவர்களுடைய அந்த கோரிக்கை நியாயமானது என்பதால் பரிசீலிக்கப்பட வேண்டியது ஒன்று. அடுத்ததாக ஆசிரியர்கள் மட்டுமே தமிழ்நாட்டினுடைய அனைத்தையும் தீர்மானிக்கக்கூடிய நபர்கள் அல்ல. ஒரு செய்தி என்னன்னா, ஒரு வேலைக்கு பணிக்கு செல்லுகின்ற பொழுது எங்களுக்கு வேலை கிடைச்சா பரவாயில்லன்னு சொல்லி போகிறோம். அரசு பணியை தாண்டி எவ்வளவோ வேலைகள் உங்களுக்கு அடிமட்ட வேலைகளில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் தொடர்ந்து வந்து உங்களுக்கு நாங்கள் ஊதிய உயர்வுன்னு பேசிக்கிட்டே இருந்தால் அரசு செயல்பட முடியாது. ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் சம்பளம் முழுமையாக கொடுத்து விட்டு அரசு வந்து உங்களுக்கு தனியாக வந்து மக்களுக்கு எதுவுமே செய்ய முடியாத சூழல் ஏற்படும். ஜெயகண்ணன் சார், ஒரு செய்தி நான் கேள்வி ஆசிரியர்களை பொறுத்தவரை ஒரே ஒரு செய்தி, இன்றைக்கு மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகின்ற போது அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அதிகப்படியான சம்பளம் கொடுக்கப்படும். நல்லதுதான் சார். ஆனா அது ஒருத்தருக்கு அதிகப்படியான சம்பளமும் இன்னொருத்தருக்கு கம்மியாகவும் கொடுக்கிறது எப்படி சமநீதி? பொதுவாக இங்க போராடுகிற எந்த ஆசிரியர்களும் தங்களுக்கு ஊதிய உயர்வை கேட்கவில்லை. தங்களுக்கு நியாயமாக கிடைத்திருக்க வேண்டிய அந்த உரிமையை கேட்கிறாங்க. சம்பளங்கிறது இல்ல, உரிமையை கேட்கிறாங்க. அதை எப்படி நீங்க இதோட கனெக்ட்? இந்த பணிகளுக்கு போகும்போது அரசு ஊழியர்கள் செய்கின்ற தவறுகளை நான் சொல்றேன். அரசு ஊழியர்கள் நாங்கள் பணிக்கு செல்லும் போது நீங்க எந்த சம்பளம் கொடுத்தாலும் பரவாயில்ல, தொகுப்பூதியம் கொடுத்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு எப்படியாவது ஒரு அரசு பணி கிடைச்சிட்டா இது நான் கண்டிப்பா அனுமதிக்க முடியாது. கடுமையான கேள்விதான். இது அரசாங்கம் தானே, அரசாங்கம் தான். இல்ல நீங்க வேற எதுவும் சர்வாதிகார நோக்கம் கிடையாது. அது அரசினுடைய நோக்கம் அல்ல. ஆனால் அடிமைகளை வைத்திருக்கிற அப்புறம் கம்மியா சம்பளம் கொடுத்தா வாங்க அப்படின்னு வாங்க எஜமானே கேட்டுட்டு இருப்பாங்க. ஒரே செய்தி தோழர்கிட்ட நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, நீங்க சொல்லக்கூடிய 30 அதாவது 1/6/2009 நீங்க பணி அந்த பணிக்கு செல்லுகின்ற போது இது குறித்து 31/5/2009 அந்த பணிக்கு உள்ளவர்களோடு சம்பள முரண்பாடு இருப்பது என்பது தெரிந்துதான் அவர்கள் வந்து வேலையில் இணைந்திருக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து. தெரிஞ்சுதான் இணைஞ்சாங்க. நான் கேள்வி முழுசா தெரிஞ்சுதான் இணைஞ்சாங்க. இணையறதுக்கு முன்னாடியே போராட முடியுமா? பாசிபிள் இருக்கா? நவீன்குமார் ஒரே ஒரு செய்தி முடிச்சார். ஒரு நாள் பணி உயர்வா இருந்தாலும் பதவி உயர்வா இருந்தாலும் சம்பளத்தில் ஏற்படுகின்ற வேறுபாடுகளை களைவது அரசினுடைய கடமைதானே தவிர அதற்கான பிரச்சனைகள் என்னவென்பதை உங்களுக்கு தெரியும். ஒரு பணி மூப்பில உங்களுக்கு வந்து காவல்துறையிலோ மற்ற வருவாய்த்துறையிலோ மற்ற இடங்கள்ல நீங்க பார்க்கும்போது ஒரு உதவி ஆய்வாளராக நேரடியாக உங்களுக்கு இணைவார். அவருக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த தலைமை காவலர் அதிகமான சம்பளம் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். இது மாதிரியான இல்ல சார் ஜெயகண்ணன் சார், நம்ம தொடர்ந்து நான் சொல்லக்கூடியது அங்க எஸ்எஸ்ஐ ஒரே சம்பளம் வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது. இடைநிலை ஆசிரியர்கள் எந்த அடிப்படையில் வந்து இணைக்கப்பட்டார்கள், அந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கான அவர்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன, இன்னும் சொல்ல போனால் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த 1/6/2009 அந்த குறிப்பிட்ட நாளில் அவர்கள் அந்த பணியில் இணைந்த போது அதற்கு பிறகு இத்தனை வந்து உங்களுக்கு இவ்வளவு சாதாரண பிரச்சனை கிடையாது. இந்த ஊதிய முரண்பாடு வருவதற்கான காரணம் என்ன என்பதெல்லாம் அவங்க தான் சொல்லணும். அரசாங்கத்திற்கு எந்த பொறுப்பும் இல்ல, அவர்கள் தான். அடிப்படை காரணம் என்பது நவீன்குமார் சார், ஜெயகண்ணன் சார் கேட்டிருக்காரு, ஏன் இந்த ஊதிய முரண்பாடு இவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு நீங்க தான் பதில் சொல்லணும் அரசாங்கத்திற்கு அப்படின்னு இருக்காரு. அரசாங்கம் நீங்க சொல்றதை கேட்டுட்டு இருக்கா? உங்க கோரிக்கைகள் என்ன நிலைமையில இருக்கு சார்? இப்போ இடைநிலை ஆசிரியர்கள், அதாவது பணிக்கு வந்தா போதும் அப்படின்னு சொல்லி சார் சொன்னார் இல்லைங்களா, அந்த மாதிரி எந்த இல்லை சார். இப்ப உச்சநீதிமன்றமே சொன்ன ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற வேண்டும் அப்படிங்கறதுலாம் நாங்க தேர்ச்சி பெற்றுட்டு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கும் பொழுதுதான் 5200 அப்படிங்கிறதே தெரிய வருது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதற்கு முன்னாடி இருந்த இடைநிலை ஆசிரியரோட அடிப்படை ஊதியம் அதுல 4500 இருந்துச்சு இல்லைங்களா, அது 6வது ஊதியக்குள்ள 8370 பணியில் இருந்த ஆசிரியர்களுக்கு அதை நிர்ணயிச்சு கொடுத்தாங்க. ஆனால் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட அந்த ஆசிரியர்களுக்கு பாத்தீங்கன்னா 5200 அப்படின்னு பிக்ஸ் பண்ணும் பொழுதுதான் ஊதிய முரண்பாடு இது தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதே தெரிய வருது, இருக்குங்கிறதே தெரிய வருது. ராஜீவ் ரஞ்சன் IAS அவரோட கமிட்டி தலைமையில தான் இந்த அப்போ ஒரு 3 நபர் குழு போட்டாங்க, அதுக்கப்புறம் ஒரு 1 நபர் குழு போட்டாங்க. ஆனால் உங்களோட ஊதிய முரண்பாடை சரி செய்யணும், அதாவது
நடந்தது தவறு என்று அரசு இன்று வரை ஒத்துக்கொள்கிறது. இதை நல்லா நீங்க இந்த இடத்துல பாயிண்ட புரிஞ்சுக்கணும். 2009 திராவிட முன்னேற்ற கழக அரசு 6வது ஊதிய குழுவை அமல்படுத்தும் பொழுது இந்த ஊதிய முரண்பாடு தவறுதலாக நிர்ணயிக்கப்பட்டு விட்டது இடைநிலை ஆசிரியருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை புரிஞ்சுக்கிறதுனாலதான் தேர்தல் அறிக்கையிலையும் அதை சேர்த்தாங்க. இல்லைன்னா அதுல தேர்தல் அறிக்கையில சேர்த்துக்க மாட்டாங்க. இப்ப சார் சொல்றாரு பழைய ஓய்வூதிய திட்டம் அது போயிடுச்சு, புதிய ஓய்வு திட்டம் நாங்க சிபிஎஸ்ல தானே அப்பாயின்மெண்ட் ஆனீங்க, எப்படி நீங்க பழைய பென்ஷன் கேட்கலாம், இந்த ஊதிய முரண்பாட்டை தெரிஞ்சுக்கிட்டு தானே நீங்க வேலைக்கு வந்தீங்க, எப்படி நீங்க மறுபடியும் கேட்கலாம் அப்படின்றாங்க. இப்ப நாங்க அரசு கிட்ட வைக்கிற ஒரே ஒரு கேள்வி, இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு, நீங்க சிபிஎஸ்ல தான் அப்பாயின்மெண்ட் ஆனீங்க, ஊதிய முரண்பாடெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்பாயின்மெண்ட் ஆனீங்கன்னு சொன்னீங்கல்ல, இதே அரசாங்கம் தானே எங்களுக்கு இந்த முரண்பாடெல்லாம் சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு தேர்தல் அறிக்கை எண் 309 பழைய ஓய்வு திட்டத்தையும் 311 சமவேளைக்கு சமூகத்தை கொடுத்தாங்க. இந்த அரசாங்கம் இதுக்கு என்ன பதில் சொல்லும்? நவீன்குமார் சார் சொன்னது அரசாங்கம் இல்ல, எதிர்கட்சி தலைவர். அப்போது எதிர்கட்சி தலைவர் சொன்னது எதிர்கட்சி தலைவர், அரசாங்கம் இல்ல. வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய பாசிபிலிட்டிஸ் குறைவு. சார் ஜெகதீஸ்வரன் சார். சார் இப்போ சமீபத்துல கூட மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நிகழ்ச்சி ஒன்றுல 85% தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டன, மீதமுள்ளவை இன்னும் ஓராண்டுக்குள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொன்னாங்க. உறுதியா 505 தேர்தல் அறிக்கையும் நிறைவேற்றி தருவோம்னு சொன்னாங்க. ஆனால் அதுல குறிப்பிட்டு பல தேர்தல் அறிக்கை இன்னும் நிறைவேற்றப்படல. நாங்க போராடி கொண்டிருக்கிற இந்த இடைநிலை ஆசிரியரிடம் 311 தேர்தல் அறிக்கையின் சமவேளைக்கு சமூகத்தை தொடர்ந்து நாங்க கேட்டு போராடிக்கிட்டு தான் இருப்போம். இந்த ஆட்சி முடியறதுக்குள்ள எங்களுக்கு இந்த கோரிக்கையை வெற்றி பெற்று கொடுத்தே தீர வேண்டும். தேர்தல் அறிக்கையை அவங்க செஞ்சு கொடுத்தே ஆகணும். ஆனால் இந்த தேர்தல் அறிக்கையில செஞ்சு கொடுக்காமயே அடுத்த தேர்தல் அறிக்கையை தயார் பண்றதுக்கு குழுவை போட்டாங்க. இது எங்களை ரொம்ப ஏமாத்துறதுதான் நாங்க நினைக்கிறோம். எங்களுக்கான விடியல் இந்த ஆட்சியில கிடைத்தே ஆக வேண்டும். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது ஒரு பேச்சும், முதல்வர் ஆன பிறகு ஒரு பேச்சும் பேசுவது ஏற்புடையது அல்ல. அதுதான் எங்க ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் நிச்சயமாக ஒரு 3 மாதத்துக்குள் அதை செஞ்சு முடிச்சிருவாங்க, இந்த கோரிக்கையை வெற்றி பெற்று கொடுத்தார்கள், மிகப்பெரிய வெற்றி மாநாடே நடத்தலாம் என்றுதான் நாங்கள் ஆசிரியர்கள் மிகவும் சந்தோஷமாக எண்ணிக்கொண்டிருந்தோம். ஆனால் இது காலம் கிட்டத்தட்ட ஒரு 4.5 வருஷம் முடிஞ்சு போச்சு. இந்த ஆட்சியே முடிய போற நேரத்திலேயே இந்த தேர்தல் அறிக்கையில செஞ்சு கொடுக்கலன்னா இந்த அரசின் மீது எங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? ஒவ்வொரு முறையும் சார் நவீன் சார், இப்பொழுது எதுவும் பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கா? இது அமல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நேற்று மாலை கல்வித்துறை செயலாளர், தொடக்க கல்வி இயக்குனர் தலைமையிலான பேச்சுவார்த்தை மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் தலைமையில் அவர்களுடன் நடைபெற்றது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. என்ன சொல்கிறார்கள் என்றால், உங்களது ஊதிய முரண்பாடு நீங்கள் கேட்பது நியாயமான விஷயம், நியாயமான ஒன்று, உங்கள் கோரிக்கை நியாயமானது. ஆனால் அது மட்டும்தான் சொல்றாங்களே ஒழிய இரட்டை பொருளாதார வளர்ச்சி அடைந்த மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு பெருமையா எங்க போனாலும் பேசிக்கிறாங்க. அதே போல கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஆனால் இந்த 2 வார்த்தைகளும், அதாவது நாங்க கேட்கிறப்பெல்லாம் நிதி இல்லைன்னே சொல்றாங்களே, அப்ப இரட்டை பொருளாதார வளர்ச்சி அடைந்த முதல் மாநிலம்னு ஏன் சொல்றாங்க? 2 மாநிலங்கள்ல தமிழ்நாடு 1 அப்படின்னு பெருமையா சொல்லக்கூடிய நிலையில எங்களுக்கு ஆண்டுக்கு சரிங்களா ஒரு மாதத்திற்கு சுமார் 25 கோடி மட்டும்தான் சார் செலவு. ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டே கிடையாது. பல ஆயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட் போடக்கூடிய நம்ம தமிழ்நாடு அரசு இந்த சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிற இந்த நியாயமான ஊதியத்தை கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு மாதத்திற்கு 26 கோடி ரூபாய், அப்படின்னா ஆண்டுக்கு எவ்வளவுன்னு பாத்துங்க. ஒரு மிக மிக சொற்பமான ஊதியம். ஆனா இதை செய்யறதுக்கு ஏன் தயங்குறாங்கன்னு தெரியல. இது தொடக்க கல்வி இயக்குனர் பலமுறை மாறிட்டாங்க, கல்வித்துறை செயலாளர் பலமுறை மாறிட்டாங்க. எல்லாருமே நியாயமான கோரிக்கை கண்டிப்பா உங்களுக்கு செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த தேர்தல் அறிக்கையினாலதான் பல இடங்கள்ல எங்க ஆசிரியர்கள் இந்த ஆட்சி அமையணும்னு அவ்வளவு பாடுபட்டாங்க. கிட்டத்தட்ட 32 தொகுதியில சுமார் 4000க்கும் குறைவான வாக்குகள்ல மட்டும்தான் இப்போது திராவிட முன்னேற்ற கழகம் அரசு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தாங்க. இப்ப அந்த இடங்கள்லாம் இருக்கக்கூடிய வாக்கு வங்கிகளை அரசு எண்ணி பார்க்கணும். எவ்வளவு கம்மியான ஓட்டுல ஜெயிச்சிருக்கோம். அப்ப அரசு ஊழியர்கள் ஆசிரியரோட உழைப்பு எந்த அளவுக்கு இதுல இருந்திருக்கும், அவங்க பங்களிப்பு இந்த ஆட்சி அமையறதுக்கு எவ்வளவு இருந்திருக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கனிவூர்ந்து அதை கவனிக்கணும். எங்க கோரிக்கைக்கு செவிசாச்சு. இந்த பிரச்சனை நியாயமானது நல்லாவே தெரியுது. ஆனா இன்ன வரைக்கும் ஏன் அது முதலமைச்சரோட செவிகளுக்கு எட்டவில்லை, இது எந்த இடத்துல தேங்கி நிக்குதுன்னு தான் எங்களுக்கு தெரியல. பல ஆண்டு போராட்டம், நியாயமான போராட்டம், பல அரசியல் கட்சி தலைவர்களும் எங்களுடன் பயணிக்கிற சக ஆசிரியர் இயக்கங்களும் எங்களுக்கு ஆதரவு தராங்க. ஏன் பொதுமக்களோட ஆதரவுமே எங்களுக்கு மிகப்பெரிய அளவுல இருக்கு. அரசு பள்ளியிலே இந்த கல்வித்தரம் நல்லா இருக்குது அப்படின்னா எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களோட அர்ப்பணிப்பும்
டெக்னாலஜி அதிகமா வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆசையோட பங்களிப்பும் இன்னும் கூடுதலா இருக்கு. எங்க கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்களை நீட்ல பல பேரை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு அடிப்படை கல்வி தகுதியான தொடக்க கல்வித்துறையில ஸ்லாஸ் நேஸ் எல்லாத்துக்கும் நாங்க தான் பாடுபடுறோம். அப்படி இருக்கக்கூடிய கல்வித்தரத்தை உயர்த்தக்கூடிய இந்த தமிழ்நாட்டுல இடைநிலை ஆசிரியர்களுக்கு இந்தியாவிலேயே அடிப்படை ஊதியம் குறைவாக கொடுக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு. இதை நல்லபடியா நோட் பண்ணிக்கோங்க, கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு 20,600 என்ற 7வது ஊதிய குழுவுல கொடுக்கக்கூடிய மிக குறைவான அடிப்படை சம்பளம் இந்தியாவுல எங்கேயுமே கிடையாது. இந்தியாவுல எங்கேயுமே கிடையாது. இடைநிலை ஆசிரியர்களுக்கு மிக மிக குறைவான ஊதியத்தை கொடுத்துட்டு இருக்காங்க இந்தியாவிலேயே. இதைதான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். நமக்கு அண்டை மாநிலங்களான ஓகே தொடர்ந்து பேசலாம் சார். ஜெகதீஸ்வரன் சார், ஜெயகண்ணன் சார் ஒரு முக்கியமான விஷயத்தை வைக்கிறாரு. அவரும் ஏற்றுக்கொள்கிறார் இந்த சம ஊதியம் என்பது வேணும் தான் அப்படின்னு. ஆனால் இது தெரிஞ்சுதானே ஜாயின் பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வியும் முரண்பட்டு அவரே வைக்கிறார். அதை தாண்டி இன்னொரு கேள்வியும் வைக்கிறார். 3 கேள்விகளையும் தொடர்ந்து அடுக்கி வச்சிருக்கார். சம்பளம் என்பது அரசு ஊழியர்களுக்கு விண்ணை எட்டும் அளவுக்கு இருக்கிறது. அதையெல்லாம் கொடுத்து கொண்டிருந்தால் அரசால் இயங்க முடியாது. அப்படியான சூழ்நிலையில தான் இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் அரசு இருக்கு அப்படின்றார். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, இப்போ இந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்போ 1 கோடி பேருக்கு ஆரம்பிச்சு ரொம்ப லேட்டா தான் ஆரம்பிச்சாங்க, நமக்கு தெரியும். 2 கோடி பேருக்கு, அதாவது எல்லா ரேஷன் அட்டைதாரர்களும் கொடுப்போம்னு சொல்லி சொன்னாங்க. 1 கோடி பேருக்கு அந்த செப்டம்பர்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகு 2 வருஷமா வந்துட்டு இருக்கு. அதை வந்து 1 கோடி 30 லட்சத்துக்கு கொண்டு வந்து போயிருக்காங்க. இந்த தேர்தலுக்குள்ள எப்படியாவது அது இன்னும் அதிகமான நபர்களை உள்ளே சேர்க்க வேண்டும் சொல்லி சொல்றாங்க. இந்த அடுத்த தேர்தல் அறிக்கையில எனக்கு தெரிந்து அது 1,500 ரூபாயோ 2,000 ரூபாயோ ஆகக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் இருக்கின்றது. நான் ரொம்ப அடிப்படையான கேள்வி வைக்கின்றேன். எந்த மகளிர் வந்து திமுக கதவை தட்டி மகளிர் உரிமை தொகை எங்களுக்கு 1000 ரூபாய் வேணும்னு சொல்லி கேட்டாங்க? எதுக்கு அதை கொடுத்தாங்க? யார் கேட்டா? இப்போ இந்த விடியல் பயணம்னு ஒண்ணு சொல்றீங்க நீங்க, அதாவது இதோட சாதபாதங்கள் என்பது வேறு. இப்போ நீங்க ஒரு கோரிக்கையை போய் சொல்றீங்க. நீங்க ஆசிரியர்கள் போராடுற செவிலியர்கள், போராடுற மருத்துவர்கள்ட்ட கவலைப்படாதீங்கப்பா, எங்க ஆட்சி வந்தா நாங்க செஞ்சு கொடுத்துறோம். 2009 நாங்க தான் வந்து இதை பண்ணோம். இது வந்து நாங்க அப்ப தவறாயிடுச்சு. 10 வருஷம் நீங்க போராடிட்டு இருக்கீங்க, நாங்க வந்த பிறகு நாங்க செஞ்சு கொடுத்துறோம்னு சொல்றீங்க. பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வரும்னு சொல்லிட்டு 2 இடத்துல எழுதுறீங்க தேர்தல் அறிக்கையில. போக்குவரத்து ஊழியர்கள் கீழே ஒன்று எழுதுறீங்க, இன்னொன்னு நீங்க அரசு ஊழியர்களுக்கு கீழே ஒண்ணு எழுதுறீங்க. 2 இடத்துல நீங்க தான் எழுதுறீங்க. எழுதுறது மட்டும் இல்லாமல் அந்த எங்கெல்லாம் போராட்டம் நடக்குதோ அந்த போராட்டத்திலாம் போய் நீங்க ஆதரவு கொடுத்துட்டு கவலைப்படாதே நாங்க செஞ்சு கொடுத்துறோம்னு சொல்றீங்க. இதெல்லாம் கேட்கப்பட்ட கோரிக்கை. நான் என்ன சொல்லலாம் புரிஞ்சுக்கோங்க. பகுதிநேர ஆசிரியர்களை நாங்கள் நிரந்தரமாக்குவோம். எப்படி எதன் அடிப்படையிலுங்க அவங்க போராட்டாங்க, அந்த போராட்டத்திற்கு நாங்கள் செவிமடுத்து அதை நாங்கள் செய்து கொடுக்கின்றோம். ஒருத்தர் கோரிக்கை வைக்கிறார், அந்த கோரிக்கை நான் ஏற்கிறேன், அதை நான் தேர்தல் அறிக்கையில் எழுதுகிறேன், அதை செய்து கொடுக்க மாட்டேன். கேட்காத ஒன்றை நான் செய்வேன். இது எனக்கு புரியவே இல்லை. எனக்கு இது என்ன லாஜிக் எனக்கு புரியவே இல்லையே. நிதிச்சுமை ஏன் ஏற்படுது? நீங்க சொல்றப்ப என்ன சொல்றீங்க? நிதிச்சுமை ஏற்படுறதுக்கான காரணம் நாங்க சொல்லாதெல்லாம் செஞ்சோம்னு சொல்லி சொல்றீங்கல்ல. இது யார் கேட்டா? இப்போ இது எதுக்கு செய்யறீங்க, அதையே செய்ய மாட்டேங்குதுன்னு கேள்வி, ரொம்ப அடிப்படையான கேள்வி. சார், ஒரு சின்ன குறுக்கீடு. இதை கேட்க போனாதான் திமுக எல்லா அறிக்கைகளுக்கும் அவங்க ஒன்று சொல்றாங்க. மத்திய அரசு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி கொடுக்கவில்லை, தமிழகத்தை வஞ்சித்து விட்டது, அதனால எங்களால இதெல்லாம் பண்ண முடியாம போச்சு அப்படிங்கிற ஒரு தொடர்ந்து ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அதுதானே பள்ளி கல்வித்துறைக்கு நிறைய நிதி வர வச்சிருக்கு. ஜெகதீஸ்வரன் சார் அதுக்கு பதில் சொல்றாரு. நான் சொல்றேன் இல்லையா, இப்போ நான் ரொம்ப சிம்பிளா கேக்குறேங்க. நீங்க இப்போ மகளிருக்கு, அதாவது காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு 6 ரூபாய், முதல்ல வந்து பெண் பிள்ளைகளுக்கு புதுமை பெண் திட்டம், அடுத்தாக தமிழ் புதல்வன் திட்டம், இது யார் கேட்டா? இப்போ நீங்க என்ன அடிப்படையில் அதை கொடுக்குறீங்க எனக்கு புரியல. இது யார் கேட்டா? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க செய்யுங்க, தயவு. நான் வந்து செய்யவே வேணாம்னு சொல்லி சொல்லல. ரொம்ப நல்ல திட்டம், நல்ல செய்யுங்க. ஆனா நீங்க ஒருத்தர் ஏமாத்திட்டு ஏன் செய்றீங்கன்னு நான் கேட்கிறேன். எதிர்கட்சியாக இருக்கிற பொழுது கொடுத்த வாக்குறுதிகள் புரிஞ்சுக்க முடியறேன். எதிர்கட்சி தலைவர் அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணுவாருங்கிற கேள்விலாம் சரி. ஆனால் இப்போ நம்ம எதிர்கட்சி தலைவர் இல்லை, பொறுப்பு மிக்க முதல்வர். இப்போ கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குது. வாக்குறுதியும் மறந்துருங்க. அதை தாண்டி சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிறதும் உரிமை, அதையும் தந்திருக்கணும். அதையும் விட்டால் கூட ஏற்கனவே சேர்ந்த அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தில், தொழிலாளர்கள் சட்டத்தில் இருக்கிற ஒரு விஷயம், பிறகாக சேர்கிற அந்த ஊழியர்களுக்கு குறைத்து சம்பளம் தர முடியாது, குறிப்பிட்ட காரணங்கள் இல்லாத பட்சத்தில், வேலையில் மாறுதல் இல்லாத பட்சத்தில். அப்படி இருந்தும் இந்த 3 விஷயத்தையுமே பைபாஸ் பண்ணி எதையுமே தரமாட்டேன்னு சொல்கிறது இல்லாமல், பொறுப்பு மிக்க, அதை தாண்டி மதிப்பு மிக்க ஆசிரியர்களை குண்டுக்கட்டா கைதிகளைப் போல, ரவுடிகளைப் போல தூக்கிட்டு போய் அரசாங்கம் கைது செய்வது எந்த விதத்தில் சரி?
இது மாணவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்து விதமான போராட்டங்களையும் நடத்தக்கூடிய உரிமை அனைவருக்கும் உள்ளது. அதே நேரத்தில் போராட்டம் என்று ஒன்று நடக்கும் பொழுது அதை பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் நடத்த வேண்டிய கட்டாயம் காவல்துறைக்கும் அரசுக்கும் உள்ளது என்பது உண்மை. இன்றைக்கு இவ்வளவு தொகை குறைவாக இருக்கிறது மற்றதெல்லாம் சொல்லக்கூடிய இந்த ஆசிரியர் சங்கங்கள் குறிப்பாக அந்த பதிவு கைது செய்யுங்க சார், கைது செய்யுங்க. கைது செய்து சென்னை முழுக்க டீசல் தீர்ற வரைக்கும் பஸ்ல வச்சு சுத்திட்டு போலாம்லாம். இதெல்லாம் வினோதமான அதாவது பனிஷ்மெண்ட்ங்கிறது நீங்க சொல்லக்கூடியது காவல்துறை அணுகுமுறை தவறாக இருக்கலாம். அது அரசனுடைய கவனத்துக்கு கூட அவங்க கொண்டுட்டு போகட்டும். நான் ஒரு சில முக்கியமான கேள்விகளை கேட்டேன். இல்ல சார், ஏதோ ஒரு நபரை கைது செய்யவில்லை, ஒரு 1500 ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 1500 ஆசிரியர்கள் என்பது எத்தனை பிள்ளைங்க அவங்க கிட்ட படிப்பாங்க, அவர்களை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்படி அவர்களே அலைக்கழிக்கப்பட்டால், சமூகத்தில் மதிக்கப்பட வேண்டியவர்களே அலைக்கழிக்கப்பட்டால் சட்டத்தை மீறி செயல்பட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா தர்மம் ஒண்ணு இருக்கு, அதற்கான மதிப்புன்னு ஒண்ணு இருக்கு. அதை மீறி சுத்தி சுத்தி காட்டுறதுலாம் என்ன சார் பழக்கம்? இது ஒன்றும் இல்லை. இன்றைக்கு இத்தனை உங்களுக்கு ஒரு துயர நிகழ்வுகள், துன்பியல் நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது நமக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குதோ, மத்திய அரசினுடைய நிதி நீங்களே சொன்னது போல பள்ளிக்கல்வித்துறைக்கு சில காரணங்களா இல்ல, நான் சொல்லல, இல்லை சொல்கிறேன், இதெல்லாம் காரணமா சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொன்னேன். அதான் அந்த அடிப்படையில் அவர்களுக்கு வர வேண்டிய நிதி இல்லாத போதும் பள்ளிக்கல்வித்துறையை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு. அதே நேரத்தில் ஆசிரியர்களுக்கு ஊதியம் கொடுக்காம, சொல்லி முடிச்சிடறேன், ஆசிரியர்கள் பள்ளிக்கூடங்கள் சரியாக கட்டப்படாமல், சொல்லி முடிச்சிடறேன், அவர்களுக்கு தேவையான வசதிகள் எதுவும் செய்யாமல், தமிழ்நாட்டில் இதெல்லாம் பண்ணாம சிறப்பா நடத்துறாங்க. தமிழ்நாட்டில் பதிவு மூப்பின் அடிப்படையில் ஆசிரியர்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை பற்றி என்றைக்காவது இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த பதிவு மூப்பு ஆசிரியர்கள் கவலைப்பட்டிருக்கிறார்களா? தங்களுடைய பணிக்கு வந்ததுக்கு பிறகு தங்களுடைய சம்பளம் மற்ற சலுகைகள் இது குறித்து பேசுகின்ற இந்த ஆசிரியர்கள் அதாவது ஏற்கனவே பதிவு மூப்பின் அடிப்படையில் நியமிக்கப்படுவதற்கு 50% பதிவு மூப்பின் அடிப்படையிலும் 50% தேர்வின் அடிப்படையிலும் உருவாக்க வேண்டும் என்று சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசை என்றைக்காவது அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்களா? நீண்ட காலமாக பணி கிடைக்காமல் 50-60 வயது அந்த காலம் கடந்திருக்கக்கூடிய ஆசிரியர்களை பற்றி என்றைக்காவது இன்றைய பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கவலைப்பட்டிருக்கிறார்களா? ஒரு பணிக்கு சொல்லி முடிச்சறேன், ஒரு பணி சொல்லி முடிச்சறேன். ஆசிரியர்கள் என்பது ஆசிரியர் பட்டதாரிகளையும் உள்ளடக்கியது என்கின்ற சொல்லுகின்ற போது, உங்களுடைய சம்பளம் குறித்து மட்டுமே நீங்கள் போராடுகின்ற போது, உங்களுக்கான மக்கள் நீங்க ஆதரவு இருக்குது, உங்களுடைய ஆசிரியர் பட்டதாரிகளுடைய ஆதரவு இருக்குதுன்னா நான் என்ன சொல்றேன், அரசு பணி கிடைத்தவர்கள் தங்களுக்கான பணி இருங்க, பணி உத்தரவு சொல்லி முடிச்சறேன், சொல்லி முடிச்சறேன், உரிமை இல்ல நான் சொல்லி முடிச்சறேன் சார், எனக்கான உரிமையை நான் சொல்லி முடிச்சறேன். நான் சொல்றேன் அந்த மாதிரியான சுயநல அரசியல் இருக்கும்போது இதையெல்லாம் தவிர்க்க முடியாது. அரசியல்வாதிகள் அல்ல, சாதாரண இடைநிலை ஆசிரியர்கள். அவர்களுக்கு தேவையானது நான் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்வதற்கு முயற்சி செய்கிறது. சமூக நீதிக்கு போராடுறேன்னு சொல்ற நீங்க சம நீதி கொடுக்க மாட்டீங்க, ஆனா கல்வி போதிக்கிற ஆசிரியர்கள் தெருவுல ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிச்சறேன். அங்க யார் சம வேலைக்கு சம ஊதியம் தருவது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் லட்சியம் என்பதால் தான் அவர்கள் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள். இது குறித்து வாக்குறுதிகளை தராத அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து யாரும் கேட்பதில்லை. 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த போது அவர் துரும்பை கூட கிள்ளி வைக்கவில்லை. அது ஒன்று. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்த போது நீங்க செஞ்சீங்கன்னு சொல்லி அவங்க தட்டி கழிச்சிட்டு போயிடுறாங்க. ஒரே ஒரு செய்தி முடிச்சறேன், திராவிட முன்னேற்ற கழகத்திலும் தான் அத்தனை கோரிக்கைகளையும் கேட்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற போது ஒரு துரும்பை கூட கிள்ளி வைக்கவில்லை. அது குறித்தெல்லாம் இப்போது ஆசிரியர் சங்கங்களும் கேட்பதில்லை, அரசு ஊழியர் சங்கங்களும் கேட்பதில்லை. அந்த 10 ஆண்டு காலம் மிக சிறப்பான ஆட்சியை செய்தார்கள் என்று இன்றைக்கு சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் யாரும் திமுகவை கேட்கல, முதலமைச்சரை கேட்கிறாங்க. முதலமைச்சர்கள் யாரும் கட்சியை கேட்கல, சொல்றேன் ஆட்சியில் இருக்கிற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அரசை கேட்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் தான் கொண்டு வந்தா கூட அந்த கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு ஆட்சியில இவங்க என்ன கோரிக்கை வச்சாங்க, அரசுக்கு என்ன நிர்பந்தத்தை ஏற்படுத்தினாருங்க கேட்போம்ல. ஒவ்வொரு முறையுமே நான் சொல்றேன், 10 ஆண்டுகளுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப தெளிவா சொன்னாரு. அப்படியான சூழ்நிலையில தான் உறுதிமொழிகள் கொடுத்த பிறகு இவர்களை ஆட்சிக்கு எடுத்துட்டு வந்து நாங்க பாடுபட்டு எடுத்து வந்திருக்கோம். அதையே தான் நீங்க பண்ணுவீங்க, நீங்க வரணுங்கிற கேள்வி இருக்கு. அரசு ஊழியர்கள் ஓட்டு போட்டாலும் ஆசிரியர்கள் ஓட்டு போட்டாலும் ஒவ்வொரு ஆட்சி முறையும் வர மாற்றம் எப்படி நிகழத்தான் போகுது. நான் அதை சொல்ல வரல, மாறதான் போது நாங்க எது பண்ண மாட்டோம்ன்றீங்க. 10 ஆண்டுகளாக இவர்கள் இல்ல 10 ஆண்டுகளாக இவர்களுடைய 7வது ஊதிய குழுவை மிகப்பெரிய போராட்டத்தை கொண்டு வந்து கடைசியில நீதிமன்றம் தான் சார் அதை இடையில பொதுவாகவே அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் 7வது ஊதிய குழு அமல்படுத்தணும்னு நீதிமன்றம் தான் அந்த உத்தரவை போட்டுச்சு.
சரிங்களா? அந்த அளவுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி தான் நாங்க 7வது ஊதிய குழுவையே தமிழ்நாட்டுல அமல்படுத்த வச்சோம். இப்ப அடுத்தபடியா ஆசிரியர்கள் வந்து பணிக்கு வந்துட்டீங்க, அதிகப்படியான ஊதியம் கேக்குறீங்க அப்படின்னு சொல்றீங்களே, இப்ப வேக்கண்ட் எவ்வளவு இருக்குது இல்ல? காலி பணியிடங்கள் சுமார் தொடக்க கல்வித்துறையில மட்டும் காலி பணியிடங்கள் 10,000 காலி பணியிடங்கள் இருக்கு. ஏன் நீங்க இத்தனை வருஷமா நிரப்பல? பதவி உயர்வு 3 வருடங்களா நடத்தாம இருக்கு. இந்த இடத்துல ஆன்லைன்ல பதவி இருக்காரு. உயர்வு நடத்தாம புதிய நியமனங்கள் கிடைக்கும். இல்ல, ஒரே ஒரு நியமனங்கள் கிடைக்கலன்னு சொல்றீங்க. முடிச்ச நாங்க உடனே போராட்டம் உங்களுக்கு நேரத்தை இல்ல, இந்த கொடுங்க. நேரத்துல ஒரு அவர்கிட்ட ஆசிரியர் நவீன் 3 சார் ஒரே ஒரு கேள்வி. நிகரான வேலையை செய்யறோம் சார் நாங்க. ஜெயக்கண்ணன் சார், அவர் பேசி முடிச்சுட்டு உங்களுக்கான நேரம் தரேன். நீங்க தொடர்ந்து பேசுங்க சார். ஓகே சார். சார் நீங்க தொடர்ந்து பேசுங்க இல்ல, சார். பதிவு மூப்புல வந்தவங்க பதிவு மூப்புல பணியா புதிதாக வரக்கூடிய ஆசிரியர்களுக்கு என்றைக்காவது குரல் கொடுத்திருக்காரு? ஜெயக்கண்ணன் சார், என்னோட கேள்வி உங்களுக்கு நான் வைக்கிறேன். ஆசிரியர்கள் பணி என்பது மாணவர்களை கல்வி போதிப்பது, இல்ல, நான் அதை கேட்கலங்க. தங்களுக்கான உரிமை. ஒரே ஒரு விஷயம். இல்ல இல்ல இல்ல, அதை மட்டும் நீங்க நவீன் சார் என்னைக்காவது அந்த கோரிக்கை வச்சிருக்காங்களா? அவங்க பதிவு சார், மூப்புல வந்தவங்க இல்ல, ஒரே ஒரு செய்தி, பதிவு மூப்புல வந்தவங்க ஜெயக்கண்ணன் சார், பதிவு மூப்பு ஆசிரியர்களை நியமிப்பதற்கு ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சிருப்பாங்களா? ஜெயக்கண்ணன் சார், அவங்க கேட்க வைக்கல. அனைத்து போராட்டங்களும் எங்களோட ஒற்றை கோரிக்கையினாலதான் நாங்க இதுவரைக்கும் தனியா போராட்டம் இருந்தோம். இதுக்கப்புறம் ஜெக்டோஜியோ எங்களுக்கு ஆதரவு கேட்டிருக்காங்க. அதுல இணைஞ்சு அதுலயும் இருக்கக்கூடிய அனைத்து பணியிடங்களையும் நிரப்பப்பட வேண்டும், பதவி உயர்வு நடத்தப்பட வேண்டும், புதிய நியமனங்கள் நடத்தப்பட வேண்டும். சார் நவீன் சார் அவரோட கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிடலாம். நீங்க சிம்பிளா சொல்லிட்டீங்க. ஆனா அதை தாண்டி அவர் பல்வேறு கோரிக்கைகளை வைக்கிறாரு. கல்வித்துறையில மிக சிறப்பாக அரசு செயல்படுகிறது, அப்படி செயல்படுகிற பட்சத்தில் நிதி பற்றாக்குறை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறாரு. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? மிக சிறப்பான செயல்பாடுகள் இருக்கிறதா? ஆசிரியர்களுக்கு ஒத்துழைப்பு இருக்கிறதா? அவர்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் கடந்தா நடந்திருக்கா? கண்டிப்பா சார், நிச்சயமா. இன்னைக்கு தொடக்க கல்வித்துறையா இருக்கட்டும், உயர்கல்வித்துறையா இருக்கட்டும், ஆசிரியர்களோட பங்களிப்பு மிக அதிகமா இருக்கு. இன்னைக்கு டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் போர்ட்ல இருந்து மாணவர்களுக்கு அட்டெண்டன்ஸ் போடுறதுல இருந்து மாணவர்களோட மதிப்பெண் ஆன்லைன்ல ஏத்துற வரைக்கும் ஆசிரியர்கள் தான் முழுக்க முழுக்க அதை செய்யறோம். இன்னைக்கு மாணவர்கள் வந்து பல்வேறு சாதனைகள் புரியுறாங்க அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க ஆசிரியர்கள் தான் காரணம். இந்த ஆசிரியர்களை வந்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய இடத்துல வச்சிருந்தார். ஆனால் தற்போதைய முதல்வர் அவர்கள் தான் எங்களை திரும்பி கூட பாக்குறதே இல்லை, எங்களுடைய கோரிக்கைக்கு செவிசாக்கிறதே இல்லை. ஆசிரியர்கள் வந்து அவ்வளவு அர்ப்பணிப்பு உணர்வோட அறவழியில போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கு மட்டுமே நினைக்கிறார்களே தவிர இந்த ஆசிரியர்களின் கோரிக்கை மிக மிக நியாயமானது, சரியான விதத்தை தான் கேட்கிறார்கள். அவர்களுக்கு நிச்சயமாக இந்த ஊதிய முரண்பாட்டை சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அரசு கொஞ்சம் கூட கவனத்துல எடுத்துக்க மாட்டாங்க. சார் நவீன்குமார் சார், ஆசிரியர்கள் அறப்போராட்டம் நிகழ்த்தினால் ஓகே, ஆனா பொதுமக்களுக்கு தொந்தரவு தரும் வகையில் போராட்டங்கள் நடத்தினா அரசு வேற என்ன செய்யும்? கைதுதானே செய்யும். இதுவரைக்கும் மாணவர்களுக்கோ பொதுமக்களுக்கோ எந்த விதமான ஒரு தொந்தரவு இல்லாம அந்த அளவுக்கு தான் சார் நாங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். விடுமுறை நாட்கள்ல தான் போராட்டம் நடத்துறோம். என்னைக்காவது எங்க போராட்டத்தினால பொதுமக்களுக்கு ஒரு சின்ன தொந்தரவு நடந்திருக்கா? எங்களை நாங்களே வருத்திக்கிட்டு தான் போராடுறோம். சாப்பிடாம தண்ணி குடிக்காம அந்த மாதிரி வருத்திக்கிட்டு தான் போராடுறமே ஒழிய எங்களோட கோரிக்கை அரசுக்கு கொண்டு சேர வேண்டும். எங்க கோரிக்கை பல நிலைகளை அடைந்து விட்டது. இந்த ஒரே ஒருத்தர் நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட மட்டும்தான் அவங்களோட டேபிளுக்கு போயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆனா இன்ன வரைக்கும் அதற்கான ஒரு விடிவு எங்களுக்கு கிடைக்கல. அதுக்குதான் நாங்க போராடிட்டு இருக்கோம். இந்த போராட்டங்கள் எங்களோட 16 ஆண்டு கால போராட்டத்துல எந்த இடத்துலயாவது பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிச்சிருக்கோமான்னு கேளுங்க. எங்க கல்வி பணிக்கு பாதிப்பு இருக்கான்னு நீங்க பள்ளிக்கல்வித்துறையிட்ட கேட்டுக்கலாம், அமைச்சர் அவர்கள்ட்டையும் இங்க கேட்டுக்கலாம். எந்த விதமான ஒரு சின்ன ஒரு துரும்பு பிரச்சனை கூட யாருக்கும் வந்ததே கிடையாது. எங்களை நாங்களே வருத்திக்கிட்டு தான் போராடுறோம். அந்த அளவுக்கு நியாயமான இல்ல அப்ப காவல்துறை வந்து கைது செய்யதான் செய்வாங்க, ஒத்துழைப்பு கொடுக்கணும். குண்டு கட்டா தூக்கிட்டு போற அளவுக்கு ஏன் அந்த நிலைமை மோசமாகுது? எங்களோட கோரிக்கைக்கு செவிசாய்த்து எங்களை அழைத்து பேச்சுவார்த்தை கூப்பிடணும் சார். அதை விட நாங்க சும்மா வந்தோம், போராடுனோம், கிளம்பி போறோங்கிறதுக்காக நாங்க இங்க வரல. நேத்து 6 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம் ஒவ்வொரு பேருந்தும் சென்னை சுத்தி காட்டினாங்க. சுற்றுலா பார்க்க நாங்க வரல. எங்க கோரிக்கை இது வந்து நாங்க இன்னும் போராடிட்டே இருக்கிறதுக்கு பல ஆண்டு இல்லை, ஆட்சி முடிய போகுது. மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று 100 நாட்கள்ல அனைத்து பிரச்சனைகளும் சரி செய்வோம் அப்படிங்கிற ஒரு காணொலியில வெளியிட்டாங்க திருவாரூர்ல. அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே சமூக வலைதளங்கள்ல கண்டிப்பா கிடைச்சிருக்கும். ஆட்சி பொறுப்பேற்று 100 நாட்கள்ல செய்வேன்னு சொன்னாரு. ஆனா இன்னும் 60 நாள் கூட முழுசா இருக்குமான்னு தெரியல. தேர்தல் அறிவிக்க போற இந்த நேரத்துக்கு உள்ளார என்னோட கோரிக்கைக்கு செவிசாக்கணும்னா எப்படியாவது எங்களை வருத்திக்கிட்டு தான் நாங்க இதை போராட்டத்தை நடத்துறோம். யாருக்கும் எந்த வன்முறை இது வரைக்கும் நாங்க ஈடுபடவே இல்லை. ஏன்னா நாங்க ஆசிரியர்கள், அனைவருக்கும் சமூக நீதியை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்கள். சமூக நீதியை போதிக்கின்ற இந்த தமிழ்நாடு அரசு
தம் சமூக நீதிக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கின்ற தமிழ்நாடு அரசு இடைநிலை ஆசிரியர்களுக்கு இப்படி வித்தியாசமான ஊதியத்தை கொடுத்துட்டு இன்னமும் அதை சரி பண்றேன்னு காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்காங்களே ஒழிய அதற்கான நிறைவான நடவடிக்கையை எடுக்கல. இந்த நடவடிக்கை எடுக்கணும். எங்களோட இந்த கோரிக்கை முதலமைச்சரின் செவிகளுக்கு எட்ட வேண்டும் எங்களுக்குதான் இப்போதைய கோரிக்கை. எப்படியாவது முதலமைச்சருக்கு இந்த தகவல் தெரிஞ்சு எங்களுக்கு விடுவு கிடைக்கணுங்கிறது தான் சார் நாங்க போராடுறோம். நன்றி சார். ஜெகதீஸ்வரன் சார், இப்ப நடக்கிற போராட்டத்திற்கு தீர்வு வந்து விட்டது அப்படிங்கிற நோக்குல அடுத்த போராட்டத்தை ஏன் அறிவிக்கவில்லை, ஏன் மற்றவர்களுக்காக போராடவில்லை அப்படின்னு ஜெயகண்ணன் சார் கேட்டிருக்காரு. இப்ப தொடர்ந்து போராட்டங்கள் செய்தா எல்லா உரிமைகளும் ஆசிரியர்களுக்கு கிடைத்து விடும் அப்படின்னு அவர் சொல்றதா நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்லங்க, அதாவது தொடர்ச்சியா அப்படி போராட்டே இருக்கு. அதாவது நியாயமான கோரிக்கை. இன்னும் சொல்ல போனா அவர் கூட சொன்னார், அதிமுக ஆட்சி காலத்துல நீங்க எல்லாம் போராடினாங்களான்னு. அதிமுக ஆட்சி காலத்துல போராடிய பொழுது திமுக இன்னைக்கு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அந்த போராட்டத்தை கலந்துகிட்டு தான் வாக்குறுதியை கொடுத்தாங்க. அவங்க எடப்பாடி ஆட்சி காலத்தில், ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் மேபி போராட்டம் கம்மியா இருந்திருக்கலாம். எடப்பாடி ஆட்சி காலத்தில் எவ்வளவு போராட்டம் நடந்துச்சு நம்ம பார்த்தோம். கண்ணன் போராட்டம் நடந்துட்டே தான் இருந்துச்சு. இன்னும் அதெல்லாம் பார்த்த பிறகு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு ஒரு பொதுநிலையில் அடைந்த போது அது சரியாக திமுக பயன்படுத்தி கொண்டார்கள். கவலைப்படாதீங்க, இதெல்லாம் நாங்க செஞ்சு கொடுக்கிறோம் எங்கெல்லாம் போராட்டம் நடந்துச்சோ, அது சேலம் 8 வழிச்சாலை பிரச்சனையாக இருக்கலாம், ஆசிரியர்கள் போராட்டமா இருக்கலாம், செவிலியர் போராட்டமா இருக்கலாம், திமுக எல்லா இடங்களுக்கும் சென்றார்கள். முதலமைச்சரே சென்றார், நாங்க செஞ்சு கொடுக்குறோம், கவலைப்படாதீங்க எல்லா இடத்துலயும் வாக்குறுதி கொடுத்தாங்க. ஓல்டு பென்ஷன் ஸ்கீமா கொண்டு வந்துரும், கவலைப்படாதீங்க, செவிலியர்களுக்கான பணி நிரந்தரமா செஞ்சிருவோம், பகுதி வாக்குமா செஞ்சிருவோம், இப்படி சொல்லித்தான் ஒரு ஆட்சிக்கு வந்தார்கள். தேர்தல் அறிக்கையில இருக்கு, சாட்சியாக இருக்கிறது. முதலமைச்சர் என்ன சொல்றாரு, 71%, 80%, 90% தொடர்பாளர் வருகிறவர்கள் 100-120% போயிட்டு என்ன நீங்க கேக்குறீங்கன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு லிஸ்ட் அவுட் பண்ணீங்கன்னா 25% தாண்டா தேர்தல் அறிக்கைகளை நிறைய விஷயங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத கோரிக்கைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பேசும்போது அவ்வளவு பேசுறீங்கல்ல, அப்ப நீங்க செய்து கொடுக்கல என்ன பிரச்சனை தான் கேட்பாங்க. நீங்க கொடுத்த கோரிக்கை, நீங்க வச்ச ப்ராமிஸ், அதை ஏன் நீங்க பிரேக் பண்றீங்க, அந்த சத்தியத்தை ஏன் நீங்கள் உடைக்கிறீர்கள் என்பது நியாயமான கேள்வி. நீங்க 2 அரசாங்கமும் சேர்ந்து என்ன பண்ணிடுறோம், ஆசைகளை கைவிட்டுட்டோம். ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நான் வந்தா நான் ஏமாத்துவேன், அவர் ஏமாத்துவார், எடப்பாடி ஏமாத்துவார், ஸ்டாலின் ஏமாத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. ஆசைகள் சும்மா காசு கேட்டே இருக்காதீங்கப்பா, அவங்க எல்லாம் கைவிட்டுட்டோம் அப்படின்னா உங்களை ஓட்டு வங்கி, பெரிய ஓட்டு வங்கி, அல்ல பெரிய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் எங்களுக்கு அப்படிங்கிற முடிவு வந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல. போராடிட்டே இருந்தாங்கன்னா இந்த ஆசிரியர்கள் போய் பசங்களுக்கு பாடம் எடுப்பாங்களா இல்ல போராடிட்டே இருப்பாங்களா? உங்க உரிமைகளுக்கு போராடிட்டே இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா யார் போய் பாடம் எடுக்கிறது? விடுதலாசோட வேலையை இது இல்லாம எலெக்ஷன் டியூட்டி பண்ணணும், அந்த டியூட்டி பண்ணணும், நிறைய வேலைகள் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம தங்களோட கோரிக்கைகளுக்கு, தங்களோட உரிமைகளுக்காக போராடுகள். அந்த போராட்டத்தை நம்ம மறுபடியும் கொட்டிய வேலைகள் தான் பாத்துட்டு இருக்கோம். ஜெயகண்ணன் சார் இன்னொரு டியூட்டியை சேர்த்து சொல்றாரு, மற்ற ஆசிரியர்களுக்காகவும் ஆசிரியர் பட்டதாரிகளுக்காகவும் ஆசிரியர்களே போராடணும் அப்படின்னு எக்ஸ்ட்ரா டியூட்டி எல்லாம் கொடுத்திருக்காரு. இப்ப அதெல்லாம் சேர்த்து பண்ணாக்கா நிலைமை சீராயிடும் நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்ல எப்படிங்க, இப்போ ஜாக்டோஜியோ உங்களுக்கு போறதுல கலந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கலாமே. ஜாக்டோஜியோ, மருத்துவர்கள், செவிலியர்கள் எல்லாரும் சேர போராட்டம் என்ன நடக்கும்? செவிலியர்கள் போராட்டத்தை இந்த அரசால் கையாள முடியல. அவங்க கொண்டு போய் கிளாம்பக்கத்துல ஊருக்கு போடாங்கன்னு அனுப்பிச்சு விட்டாங்க. அவங்க கிளாம்பக்கத்துல போராட்டம் பண்ணாங்க. புரியாம டக்குன்னு போய் குடாஞ்சிரில போய் மண்டபத்தை அடைச்சாங்க, அங்கேயும் போராட்டம் பண்ணாங்க. அதற்கு பிறகு நீங்க வெளியே வரட்டாங்க, மண்டபத்தை பூட்டி அங்கேயும் போராட்டம் பண்ணாங்க. யோசிச்சு பாருங்க, ஆசிரியர்கள், பகுதியினர் ஆசிரியர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள், ஒட்டுமொத்த செக்டாரும் போராடினாங்கன்னா என்ன நடக்கும்? தமிழ்நாட்டுல எல்லாம் ஸ்தம்பிக்க வைக்கிறதுக்கு முடியாதா? அரசு முடியாதா? அரசு வழங்கிய சின்ன செக்டரா நீங்க நினைக்கலாம். இது மாதிரி ஒரு மோசமான இடம் இருக்கு, ஏன் அவர்கள் தள்ளுகிறீர்கள்? ஏன் நீங்களே அதை தூண்டி விட்டுங்கன்னா நான் கேட்பேன். நன்றி சார். ஜெயகண்ணன் சார், இறுதியான கேள்வி. ஆசிரியர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கறத தாண்டி அதன் மூலமாக பாதிக்கப்பட போவது மாணவர்கள் அப்படிங்கிறது மனசுல கொள்ளணும். அதை தாண்டி சமூக நீதி பேசி கொண்டிருக்கிறோம். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கற்பிப்பவர்கள், அவர்களுக்கு அநீதி நடந்தால் எப்படி நீதியை அவர்கள் போதிப்பார்கள்னு ஒரு கேள்வி இருக்கு. இந்த கேள்வியெல்லாம் அரசுக்கு புரியுமா? அதற்கான தீர்வுகள் கிடைக்குமா? ஓரிரு வரிகள்ல உங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பது ஜனநாயக ரீதியாக ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் எப்பொழுதுமே நலன் செய்யக்கூடிய அரசு. அதே நேரத்தில் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் ஒரு கட்டுக்குள் அவர்களுடைய சம்பளத்தை வைக்க வேண்டும் என்பது பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது. அந்த கருத்தின் அடிப்படையில் இனி வருகின்ற காலத்திலாவது அவர்களுடைய அந்த ஊதிய முரண்பாடுகளை களைவது மட்டுமல்ல, ஊதிய உயர்விலுமே ஒரு சரியான ஒரு கட்டமைப்பு, ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும். ஏழை எளிய மக்கள் பல்வேறு நலத்திட்டங்களுக்காக காத்திருக்கின்ற சூழலில் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் மட்டும்தான் அவர்களுடைய அதாவது வருவாய் தொகை, அதாவது ஏற்கனவே முதலமைச்சர் ஜெயலலிதா அவர் ஒரு முறை சொன்ன மாதிரி 90% மேல வருவாயை ஆசிரியர்களுக்கு அரசு ஊழியர்களுக்குமே செலவாகுது என்று சொன்ன ஜெயலலிதா அம்மையாரை போல செயல்படாமல் இன்றைக்கும் அந்த இழப்பு என்பது ஆசிரியர்களுடைய சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த அப்போ மக்களுக்கான சேவை திட்டத்தின் கீழ் வருவதால் திராவிட முன்னேற்ற கழக அரசு கனிவோடு பரிசீலித்து மத்திய
அரசினுடைய நிதி தராத சூழலிலும் கூட பள்ளிக்கல்வித்துறை சிறப்பாக நடத்துகின்ற இந்த சூழலில் அவர்களுடைய அந்த கோரிக்கை நியாயமானது என்பதால் நிறைவேற்றக்கூடிய அனைத்து விதமான நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்று நம்புகிறோம். நன்றி சார். ஆசிரியர்கள் கைது, சம ஊதியம் கேட்பது சமநீதிக்கு எதிரானதா என்பது குறித்து விவாதத்தில் பங்கு கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.